வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 12 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாகோ மற்றும் சாட்சுக்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? மெகாலயா. லஷா பிளாத்து மற்றும் ஜெய்லியாங் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. ஹோஜாகிரி மற்றும் மைமாதா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. தமன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். எம்.எஸ். சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவனா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் பக்தி பந்தாரின்னு அவரை சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. பகுதி 17 அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சர் கண்காட்சி பிரச்சின் கால கேந்திர நிறுத்திய சங்கீத சம்மேளன். ஜேம்ஸ் ருசல் சிடி ராம உருவாக்கி இருக்காரு. PM ஜன் விகாஸ் காரியக்கரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருத்வா வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. தி ஜட்ஜ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ராபின் ஸ்மித். இந்தியாவில் நீர் நேர்மறை அந்தஸ்தை பெற்ற முதல் விமான நிலையம் எது? இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். இந்தியாவின் 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன? INS அரிதமன். இந்தியாவுடைய முதல் நீர்மூழ்கி கப்பல் INS கல்வாரி. 1967 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அக்டோபர் 31, 2025 நிலவரப்படி அடல் ஓய்வூதிய யோஜனாவில் எத்தனை சந்தாதாரர்கள் உள்ளனர்? 8.34 கோடி. நகர்ப்புற டிஜிட்டல் நில சீர்திருத்தங்களை மேம்படுத்துவதற்காக நக்ஷா மற்றும் நில அடுக்கு குறித்த தேசிய கருத்தரங்கை எந்த துறை ஏற்பாடு செய்தது? நில வளத்துறை. CBICயின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? விவேக் சதுர்வேதி. பிரதீப் குமார் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் இயக்குனர். தருண் கர்க் ஹுண்டாய் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர். ஆனந்த் கோயன்கா ஃபிக்கியுடைய தலைவர். சஞ்சய் கர்க் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் இயக்குனர் ஜெனரல். அசோக் பூஷணா தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீடு திரைப்பாயத்தின் தலைவர். 2025ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது பெற்ற அமைப்பு எது? இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் தி சயின்டிபிக் ஸ்டடி அண்ட் பாப்புலேஷன். IUSSP சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பாரத் ஃபோர்ஜ் தலைவர் பாபா கல்யாணி பொறியியல் சிறப்பிற்கான ASME ஹோலி பதக்கம் வாங்கியிருக்காரு. KR ஸ்டார்மர் லிவிங் பிரிட்ஜ் விருது. சொனாலி கோஷ் கென்டோன் ஆர் மில்லர் விருது. அபு சுப்யான் காக்ரோ பிரிக்ஸ் சர்வதேச விருது. மெலினா ட்ரம்ப் ஃபாக்ஸ் நேஷன்ஸின் ஆண்டின் சிறந்த தேசபக்தர் விருது. பிரதமர் அலுவலகத்தின் புதிய பெயர் என்ன? சேவா தீர்த். சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்துடைய புதிய பேர் நிரஞ்சன் ஷா மைதானம். தர்பார் மண்டத்துடைய புதிய பேர் கணதந்திர மண்டபம். பூனே விமான நிலையம் சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம். தென்னாலி மவுண்ட் மெக்கின்லி. வில்லியம் கோட்டையுடைய புதிய பேர் விஜய் துர்க். தேசிய பொது ஒத்துழைப்பு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனத்துடைய புது பெயர் சாவித்ரிபாய் புலே. கர்நாக் பாலத்துடைய புதிய பெயர் சிந்தூர் பாலம் மும்பையில் அமைஞ்சிருக்கு. அவுரங்காபாத் ரயில் நிலையம் சத்ரபதி சம்பாஜி நகர். நிதி அளிப்பில் சிறந்து விளங்கும் மையத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தில் எந்த 2 வங்கிகள் கையெழுத்திட்டன? SBI, பேங்க் ஆஃப் இந்தியா. ரெப்போ விகிதம் 5.5. இந்தியாவோட ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.35. ICICI வங்கி இந்தியா முழுவதும் தொடக்க நிறுவனங்களை ஆதரிக்க DPIIT உடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. HSBC ஒருங்கிணைந்த கட்டண தளத்தை தொடங்க ஜஸ்புடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. ரிசர்வ் வங்கியின் கட்டளையின்படி வங்கிகள் வாடிக்கையாளர் சேவைகளை வழங்க வேண்டிய மொழிகள் மொத்தம் 3. 2025ஆம் ஆண்டு சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி வென்ற நாடு எது? பெல்ஜியம் நாடு. இந்திய நாடு தோக்கடிச்சு இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஹாக்கி ஜார்க்கண்ட் 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சிருக்காங்க. ஒடிசா பெண்கள் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஆண்கள் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ். ஜார்க்கண்ட்ல 15வது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா
ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி 2025 ஜெயிச்சிருக்காங்க. நடந்தது இந்தியா பீகார்ல. இந்தியா நாடு தென்கொரியா நாடு தோற்கடிச்சிருக்காங்க. யுனெஸ்கோ நிர்வாக குழுவிற்கு இந்தியா எந்த காலத்திற்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது? 2025 இருந்து 2029. செபியின் ஸ்வகட் எஃப்ஐ சாளரத்தின் கீழ் பதிவு செய்வதற்கான செல்லுபடி காலம் 10 ஆண்டுகள். பிஎம்எஸ் சொநிதி திட்டத்தை மார்ச் 2030 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 9. மைய கருத்து யுனைட்டிங் வித் யூத் அகெயின்ஸ்ட் கரப்ஷன்.